காவேரி ரோட்ல நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கமா போன நிவின் கரெக்டா காவேரியை பார்த்ததுக்கு அப்புறமா உடனடியா காரை நிறுத்திட்டு அவங்க கிட்ட பேச வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் காவேரிக்கு மறுபடியுமே வாமிட் வர மாதிரி போனது மட்டும் இல்லாம தலையும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே இதை கவனிச்ச நிவினும் பதறி போய் வாட்டர் பாட்டிலோட காவேரி கிட்ட வந்து என்னாச்சு காவேரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சரி வா நீ வா நம்ம ஏதாவது சாப்பிடலாம், சாப்பிடாம ரொம்பவே வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மயக்க வர மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா காவேரியா அவசர அவசரமா பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்குமே கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்னதான் ஆச்சு காவேரின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரியும் எல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி காவேரி சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறத பார்த்த நிவினுமே என்ன விஷயம்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்க காவேரியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியான நிவினும் விஜய்க்கு இது தெரியுமான்னு கேட்க உடனே காவேரியும் இல்ல தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே வா நீ வா முதல்ல விஜய் கிட்ட இதை பத்தி சொல்லலாம், கண்டிப்பா விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுவான்னு சொல்ல. ஆனா காவேரியும் இப்பதான் ஒரு மோசமான முடிவு எடுக்கிறாங்க. அதாவது முதல்ல விஜய் வெண்ணிலாவோட பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும். விஜய் எப்போ தைரியமா வெண்ணிலா கிட்ட காவேரி தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்றாங்களோ அப்பதான் நான் இந்த விஷயத்த பத்தி விஜய் கிட்ட சொல்லுவேன். இப்போ முடிவு விஜய் கையில, விஜய் யோசிக்கட்டும் அவருக்கு வெண்ணிலா முக்கியமா நான் முக்கியமான அவரே முடிவெடுக்கட்டும், அதுக்கப்புறமா தான் நான் இதை பத்தி விஜய் கிட்ட சொல்லுவேன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நிவினும் என்னடா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத சொல்லாமலே இருக்காங்களே, அதனாலேயே பாதி பிரச்சனை முடியாமலே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட உட்காந்துருக்கா. காவேரியும் இந்த உண்மையை நீ கண்டிப்பா எந்த காரணத்துக்கட்டும் விஜய் கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லி கூட நிவின் கிட்ட சத்தியமே வாங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு நிவின் ரொம்பவே வருத்தத்தோட உட்காந்துருக்காங்க. சோ கைஸ் காவேரி எப்பதான் தான் கர்ப்பமா இருக்கோன்ற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் தான் இந்த காவேரி இந்த மாதிரி மோசமான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம விஜய் கண்டிப்பா தன்னை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கை ஏன் காவேரிக்கு இல்ல? ஒருவேளை காவேரி நினைக்கிற மாதிரி விஜயும் இந்த விஷயத்துல ஒரு தெளிவான முடிவை எடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? அப்படி நினைச்சீங்கன்னா அடுத்து விஜய் காவேரி விஷயத்திலயோ வெண்ணிலா விஷயத்திலயோ என்ன விஷயங்களை பண்ணா கரெக்டா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.